கேரியர்ல நான் முடிக்காம போன ஒரே ஒரு கேஸ் சேனாபதி. சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி பெருமை மிக ஆடி. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். அண்ணாமலையை நினைத்தாலே முக்தி தருமோ அதே மாதிரி அண்ணாமலைக்கு நிகரான மலை திருத்தணிகை மலை. பழனின்னு சொல்லக்கூடிய அந்த திருத்தலத்தை வாயால சொல்லணும், திருச்செந்தூரை மனசால நினைக்கணும், திருத்தணிகையை உடலால சென்று வழிபடணும். ஏன்னா நம்ம உடம்புல நம்ம மனசுல எழக்கூடிய ஆசைகள், பொங்கக்கூடிய கவலைகள் அத்தனையும் தணிக்கக்கூடிய இடம் தணிகாச்சலம். இன்னைக்கும் அந்த இந்திரன் கொண்டு வந்த சந்தனக்கல்ல தான் இன்னைக்கும் அரைச்ச அந்த முருகப்பெருமானுக்கு சாற்றுகிறார்கள். அது வருடத்துல ஒரு முறை பக்தர்களுக்கு. தணிகை மலையில முதல்ல வழிபட்ட வடிவமாக இந்த பிரம்மசாஸ்தா இருந்ததாக நம்மளுடைய வரலாறு சொல்லுது. அதுக்கப்புறம் வள்ளி தேவசேனா சமேதராக அங்கே முருகப்பெருமானை பிரதிஷ்டை பண்ணார். யார் ஒருவர் அந்த 48 நாள் விடாமல் அந்த தீர்த்தத்துல முங்கி மொத்தம் 165 படிகள் அங்க இருக்கு, அந்த படி ஏறி முருகனை தரிசனம் பண்றாங்களோ உங்களுடைய வியாதி குறையும். முருகனுடைய அருள்தான் வேணும்னு யாரு திருப்புகழ் பாடுகிறார்களோ அவர்கள் மத்தியில அவங்களுக்கு பக்கத்துல முருகப்பெருமான் இருந்து கொண்டே இருக்காருங்கிறதுக்கு ஒரு சம்பவம் திருத்தணிகையில நடந்தது. என்னன்னா, நீங்க ஜனவரி 1ஆம் தேதி போனீங்கன்னா கிட்டத்தட்ட 6 லட்சம் பேர் அந்த மலைக்கு கூடுகிறார்கள். எதுக்கு தெரியுமா? திருப்புகழ் பாடுவதற்காக. அருணகிரிநாதர் சொன்னதோ 16ஆம் நூற்றாண்டு, இன்னைக்கும் அது நடக்குது. அடுத்ததா திருத்தணி பத்தி விஜயகுமார் அவர்கள் கிட்ட முன்பு சொன்னது போல நக்கீரர் திருமுருகாற்றுப்படையில திருத்தணிகையை சொல்லும் போது ஒரு குறிப்பான வார்த்தையை சொல்லுகிறார். அது என்னன்னா, குன்றுதோர் ஆடல் அப்படின்னு ஒரு பொதுவான வார்த்தையை பயன்படுத்துறார். குன்றுதோர் ஆடல் அப்படின்னு சொன்னா மலை இருக்கிற இடத்துல எல்லாம் முருகனுடைய அருள் இருக்கும்னு சொன்னாலும், ஆனா இன்னைக்கு நம்ம அந்த குன்றுதோர் ஆடல் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு பதிலாக நம்ம பயன்படுத்தக்கூடிய அற்புதமான கோவில் தான் திருத்தணிகை. இந்த திருத்தணிகையினுடைய பெருமையை யார் சொன்னால் நல்லா இருக்கும், நான் சொன்னால் நல்லா இருக்குமா, உடனே ஒரு டவுட் வரும், நீ யாருப்பா சொல்கிறதுக்குன்னு வரும். அப்போ முருகனை நேரில் பார்த்தவங்க சொல்லலாம். அதை விட இன்னும் சிறப்பு என்னென்னா, முருகனே சொல்லலாம். முருகன் யார்கிட்ட சொல்லுவான்? வள்ளி பிராட்டிகிட்ட சொல்கிறாங்க. தணிகை மலை புராணம் சொல்லுது, முருகப்பெருமான் வள்ளி பிராட்டிகிட்ட சொல்கிறாராம், இந்த தணிகை மலைன்னு சொல்லக்கூடிய திருத்தணியை யார் ஒருவர் உடம்பினால் வலம் பெறுகிறார்களோ, புரிய மாதிரி சொல்லணும்னா யார் இந்த மலையை சுத்துறாங்களோ, சரி மலைக்கு வர முடியல, அந்த திருத்தணிகை இருக்கிற இடத்திலிருந்து பார்த்து முருகான்னு சொன்னா அது 2, இல்லை அதுவும் முடியல திருத்தணின்னு சொன்னா எப்படி அண்ணாமலையை நினைத்தாலே முக்தி தருமோ அதே மாதிரி அண்ணாமலைக்கு நிகரான மலை திருத்தணிகை மலை. இதை சொன்னது முருகப்பெருமான் வள்ளி பிராட்டிகிட்ட சொல்றாங்க. இந்த திருத்தணிகைன்னு சொல்லும்போது நம்மளுடைய வழக்கத்தில் இந்த ஆறுபடை வீட்டில் முருகருடைய பக்தர்கள் முருகப்பெருமானை மிக தீவிரமாக வழிபடக்கூடிய அடியார்களுக்கு அருணகிரிநாதர் இட்டு சென்ற கட்டளை அப்படின்னு சொல்லி திருமுருக பக்தர்கள் சபையில் ஒரு விஷயம் ஒன்று இருக்கும். பொதுவாகவே அதற்கு என்னன்னா, பழனின்னு சொல்லக்கூடிய அந்த திருத்தலத்தை வாயால் சொல்லணும், திருச்செந்தூரை மனசால நினைக்கணும், திருத்தணிகையை உடலால சென்று வழிபடணும். ஏன்னா பழனின்னு சொன்னாலே மகாமந்திரம், திருச்செந்தூர் மனசில் இருக்கக்கூடிய கவலைகளை எல்லாம் அகற்றி வினைகளை எல்லாம் அகற்றக்கூடியது. ஆனால் இந்த உடம்பை சுத்தப்படுத்தி உடம்பினால் வரக்கூடிய வல்வினைகளை எல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு திருத்தலம்னு சொன்னால் அது திருத்தணிகை மட்டும்தான். இந்த திருத்தணியில் என்ன விசேஷம் அப்படின்னா, தணிகைன்னு சொன்னால் கோபம் குறைந்த இடம்னு அர்த்தம். உடனே நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வரும், முருகப்பெருமானுக்கு கோபம் வருமானு கேட்டால் எல்லளவு கூடி கோபம் வராத ஒரு கடவுள். ஏன்னா அவர் எதிர்த்து நின்ன சூரபத்மனை பார்த்தே அவருக்கு கோபம் வரல, சிரிப்பு தான் வருது அவருக்கு. ஏன்னா சூரபத்மன் முருகனை பார்த்து நிற்கிறான், இந்த சின்ன பையனா என்னை கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி சூரபத்மன் அப்படி எதிர்த்து நிற்கும் போது அந்த வீர மகேந்திரபுரியை பார்த்து முருகன் அப்படியே இச்சு கொட்டுறாரான். என்னதான் சூரனாக இருந்தாலும் இவ்வளவு அழகாவாட வீடெல்லாம் கட்டுவாங்க, இவ்வளோ பெரிய அழகான மலைவா நம்ம உடைக்கணும், சரி விட்டு பிடிப்போம்னு சொல்லி. என்ன அழகுன்னா, சூரபத்மன் என்னென்னமோ முயற்சி பண்ணுறான். கிட்டத்தட்ட 18 வருஷங்கள் அந்த போர் நடக்குது. 18 வருஷங்கள் முருகனுக்கும் சூரபத்மனுக்கும் நடக்குது. ஆனால் முருகப்பெருமான் ஒரு நிமிஷம் கண்ணுமைக்கிற நேரத்தில் சூரபத்மனுடைய ஒன்றும் இல்லாமல் பண்ணியிருக்க முடியும். ஆனால் அப்போ முருகப்பெருமான் அவன் எவ்வளவுதான் கெட்டவனாக இருந்தாலும் அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய நல்லதை மட்டுமே முருகப்பெருமான் பார்த்து கொண்டிருக்கிறாருனால கோபமே வராது. அப்புறம் ஏன் சார் அந்த ஊருக்கு தணிகை மலைன்னு பேர் வந்ததுன்னா, நம்ம உடம்புல நம்ம மனசில் எழக்கூடிய ஆசைகள்,
பொங்கக்கூடிய கவலைகள் அத்தனையும் தணிக்கக்கூடிய இடம் தணிகாச்சலம். இந்த தணிகை மலையை பற்றி சொல்லணும் அப்படின்னா என்ன சிறப்பு அப்படின்னா, முருகப்பெருமானுடைய ரொம்ப தீவிர பக்தர்கள் ஒருத்தர் யாருன்னா இந்திரன். ஏன்னா இந்திரன் மட்டும் சிவபெருமான்கிட்ட போய், இந்திராதி தேவர்கள் எல்லாம் போய் சிவபெருமான்கிட்ட மன்றாடாமல் இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு முருகப்பெருமானுடைய அவதாரம் நிகழ்ந்திருக்காது. அப்படி தேவர்களுக்காகவே அவதரித்த அந்த பெருமான் இந்திரன் நீலோத்பல மரம்னு ஒரு மலர் இருக்கு, அவனுடைய முருகனுக்காக தேவலோகத்திலிருந்து ஒரு செடியை கொண்டு வந்தான், நீலோத்பல மலர்னு பேர். அந்த செடியை இன்னைக்கும் திருத்தணி போனால் பார்க்கலாம். அந்த செடியை வளர்த்து அதில் பூவை பறித்து முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை பண்ணுறான். அப்போ ஒன்று தெரிஞ்சுக்கணும், இது ஏன் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னா, முருகப்பெருமானுக்கு ரொம்ப இஷ்டமானது ஒன்று இருக்கும்னு சொன்னால், பக்தர்கள் தங்க கை நிறைய எந்த மலர் கிடைச்சாலும் அந்த மலர் எடுத்து முருகா, தணிகை மலை புராணம் சொல்லலாம், தணிகை திருப்புகள் சொல்லலாம், இதில் ஏதாவது ஒரு திருப்புகளை சொல்லி முருகனுக்கு அர்ச்சனை பண்ணுறதுல தணிகை மலையானுக்கு அவ்வளவு விருப்பம். முதல்ல அர்ச்சனை பண்ணது யாருன்னா இந்திரன். அந்த செடியை போனால் இன்னைக்கும் பார்க்கலாம். ரெண்டாவது, இந்திரன் என்ன பண்ணுறான், தெய்வ யானை பிராட்டியை கல்யாணம் பண்ணதை காட்டி, இந்திரனுடைய மகள் தான் நம்மளுடைய தெய்வ யானை பிராட்டி, தெய்வசேனான்னு சொல்லுவாங்க. அவங்க கல்யாணத்துக்கு சீதனமாக ஒரு விஷயத்தை கொடுக்குறான். என்னன்னா, தேவலோகத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட சந்தனக்கள். அந்த சந்தனக்கல்ல தான் இன்னைக்கும் தணிகை அந்த முருகப்பெருமானுக்கு சந்தனக்காப்போ இல்லை அந்த சந்தனம் பயன்படுத்துறதுக்கோ இன்னைக்கும் அந்த இந்திரன் கொண்டு வந்த சந்தனக்கல்ல தான் இன்னைக்கும் அரைச்சு அந்த முருகப்பெருமானுக்கு சாற்றுகிறார்கள். அது வருடத்தில் ஒரு முறை பக்தர்களுக்கு எப்படி பழனி மலையில் ஒவ்வொரு ராக்கால சந்தனம்னு கொடுக்குறாங்களோ, தணிகை மலையில் முருகப்பெருமான் மேலே சாற்றின அந்த சந்தனம் இன்னைக்கும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை நோய்களும் தீர்க்கக்கூடிய கண்கண்ட மருந்தாக இருக்கு. இது ரெண்டாவது விஷயம். மூணாவது அற்புதம் என்னன்னா, இன்னைக்கும் நீங்க போனீங்கன்னா எல்லா முருகன் கோயிலையும் மயில் வாகனமா இருக்கும். ஆனா இந்த முருகப்பெருமான் போருக்கு தயாராகும் போது எல்லாருக்கும் அவங்களுக்கு கிடைச்சதெல்லாம் கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம யாராவது நம்மளுடைய ரொம்ப நெருங்கிய நண்பர் எங்கேயாவது வெளிநாடு போறாருன்னா, என் ஞாபகார்த்தமா நீ போ, உனக்கு கொடுக்குற அளவுக்குலாம் என்கிட்ட ஒன்றும் இல்லை, ஆனால் இதை வச்சுக்கோ அதை வச்சுக்கோன்னு கொடுக்குறமே. அதே மாதிரி இந்திரன் என்ன பண்றான்னா, அவன்கிட்ட இருந்த ஒரு நல்ல பொருள் எதுனா ஐராவத யானை. அந்த ஐராவத யானையும் கொடுத்துட்றான், முருகன்கிட்ட கொடுக்குறார். முருகன் கூட்டிகிட்டு போயிடுறார். கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் அந்த ஐராவத யானை எப்போ இந்திரன்ட்டிருந்து போனதோ அப்போவே செல்வங்கள் எல்லாம் குறைய முருகன் பார்த்தார். அப்படி இந்த ஐராவத யானையெல்லாம் எனக்கு வேண்டாம், நீயே வச்சுக்கோன்னு சொல்ல, வேண்டாம் நீங்களே வச்சுக்கோங்க, ஆனால் அது என்னை பார்த்து மட்டும் இருக்கட்டும்னு சொல்ல அந்த யானை திரும்பி நிற்கிது. இன்றைக்கும் திருத்தணி போனீங்கன்னா அந்த யானை திரும்பி நிற்கக்கூடிய அந்த ஒரு அற்புதத்தை பார்க்க முடியும். மூணாவது, சமீபத்தில் ஒரு இடத்துல ஆற்றங்கரையில் பிரம்மசாஸ்தான்னு சொல்லக்கூடிய முருகன் கையில் கமண்டலம், ஜபமாலை, அபயகரம், வலகரத்தோட இருக்கக்கூடிய முருகனுடைய விக்கிரகம். முருகனுடைய வடிவங்களாக நம்மளுடைய ஆகமங்கள் 12 வடிவங்களை சொல்லுது. அதில் முக்கியமான வடிவம் பிரம்மசாஸ்தான்னு சொல்லக்கூடிய ஒரு திருப்பெயர் தாங்கிய அந்த சிலாமூர்த்தி. அந்த விக்கிரகம் இப்போ சமீபத்தில் ஒரு தமிழ்நாட்டில் கிடச்சிது. தணிகை மலையில் முதல்ல வழிபட்ட வடிவமாக இந்த பிரம்மசாஸ்தா இருந்ததாக நம்மளுடைய வரலாறு சொல்லுது. அதுக்கப்புறம் வள்ளி தேவசேனா சமேதராக அங்கே முருகப்பெருமானை பிரதிஷ்டை பண்ணாங்க. இந்த தணிகை மலைக்கு என்ன சிறப்புன்னா, இன்னைக்கு மனுஷன்ட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, முன்னெல்லாம் ஒருத்தரை பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கீங்களான்னு கேட்போம், சாப்பிட்டீங்களான்னு கேட்போம். ஆனால் இன்னைக்கெல்லாம் தவறாமல் ஒன்று கேட்குறோம், சுகர் எவ்வளவு இருக்குது, ப்ரெஷர் எவ்வளவு இருக்குது, எல்லாம் தவறாமல் கேட்குறோம். இப்படி நம்ம உடம்புல எது இருந்தாலும் எது இருக்கோ இல்லையோ வியாதி விதவிதமாக இருக்குது. டாக்டரே ஆச்சரியப்பட்டுறாரு, எந்த வகை வியாதின்னு நம்ம சிலபஸ்லேயே இல்லையே, இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. அப்படி எப்பேற்பட்ட வியாதியும் குணப்படுத்தக்கூடிய குமார தீர்த்தம் தணிகை மலைக்கு கீழே. தணிகையில் மொத்தம் 3 தீர்த்தங்கள் இருக்குது. அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, எப்படி திருச்செந்தூரில் நாளிக்கிணறோ அதே மாதிரி திருத்தணிகையில் குமார தீர்த்தம் அவ்வளவு சக்தி வாய்ந்தது. யார் ஒருவர் அந்த 48 நாள் விடாமல் அந்த தீர்த்தத்தில் முங்கி மொத்தம் அங்கே இருக்கக்கூடிய படிகள், நம்மளுடைய வருடங்களை கொடுக்கக்கூடிய 365 படிகள் அங்கே இருக்குது, அந்த படி ஏறி முருகனை தரிசனம் பண்ணுறாங்களோ அவங்களுடைய வியாதி குறையும். இதை யார் சொன்னது? அருணகிரிநாதர் சொல்கிறார். திருப்புகழில் சொல்வேன், எல்லாத்துக்கும் மகா மருந்து எதுனா திருப்புகழ் தான். அருணகிரிநாதர் நோய்கள் எல்லாம் விலகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு திருப்புகழ் எழுதியிருக்கிறார். இருமல், உரோகம், முயல்கண், வாதம், நான் சொன்னேனே சுகர், ப்ரெஷர், தலைவலி, அத்தனை வியாதியும் சொல்கிறார். எல்லாம் சொல்லிட்டு கீழே சொல்கிறார், இதில் ஒன்று கூடி என்கிட்ட வராமல் பார்த்துக்கோ முருகான்னு. இந்த திருப்புகழ் எங்கே பாடினார்னா திருத்தணிகையில தான் பாடினார். இதை பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், நீங்கள் எந்த டாக்டர்கிட்ட வேணா போங்க, 1000 மருந்தெடுங்க, ஆனால்
எல்லா டாக்டரை விட ஒரு தலை சிறந்த டாக்டர் இருப்பார்னு சொன்னா அது அந்த வைத்தியநாத பெருமான் மட்டும்தான். நீங்க ஒரு முறையாவது திருத்தணியில போய் அந்த குளத்துல குளிச்சு இந்த திருப்புகளை மனதார முருகா எந்த வினையினாலும் இந்த நோய் வந்ததுன்னு எனக்கு தெரியாது, ஆனா ஏதோ நல்ல வினை இருக்கு, போய் உன் காலில் விழுந்துட்டேன் நோயை குணப்படுத்துன்னு முருகன்ட்ட 2 சொட்டு கண்ணீர் விட்டா நிச்சயமாக முருகப்பெருமான் அந்த நோய்களை குணப்படுத்துவார். 3வது சிறப்பு திருத்தணிகைக்கு என்னன்னா, அகத்தியர் பூஜை பண்ண திருத்தலம் திருத்தணிகை. அவர் ஒரு குளம் உண்டாக்கி அந்த குளத்துல தீர்த்தத்தை எடுத்து முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை பண்ணி அந்த நீலோத்பல மலர்னால, நான் முன்னாடி சொன்னேன் அதே அந்த நீலோத்பல மலர்னால முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை பண்ணியிருக்கார். அதை விட இன்னொரு அதிசயம் என்னன்னா, நாரதர் அங்க பூஜை பண்ணியிருக்கிறார். இது எல்லாம் தாண்டி நான் இன்னைக்கு சமீபத்தில் நிறைய அன்பர்களுடைய வாழ்க்கையில நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய அற்புதமான வேல் மாறல் மகா மந்திரத்தை நமக்காக தொகுத்து வழங்கிய வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் உருவாக்கிய மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, திருப்புகழ் படிபூஜை. அன்னைக்கெல்லாம் ஆங்கிலேயர் ஆண்டு கொண்டுகிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு பழக்கம் இருக்கும், யார் பெரியவங்க பெரிய ஆளுங்க இருந்தாலும் அவங்களுக்கு நைஸ் பிடிக்கணுங்கிறக்காண்டி ஏதாவது போய் குட் மார்னிங் சொல்கிறது, குட் ஆஃப்டர்நூன் சொல்கிறது, அப்புறம் நியூ இயர் விஷஸ் சொல்கிற மாதிரி இதே மாதிரி பண்ணியிருக்காங்க. வள்ளிமலை சுவாமிகள் பார்த்தார், இந்த துறையில் போய் இந்த துறை காலில் விழுந்தா ஒன்றும் கிடைக்காதுரா, தணிகை துறை, அவருக்கு பேரே தணிகை துறை, அந்த துறை காலில் விழுகு, வேற அந்த துறை காலில் போய் விழு, யார் காலையும் விழுகாத அளவுக்கு உன்னை காப்பாற்றுவார்னு சொல்லி ஒவ்வொரு டிசம்பர் 31 நைட்டு தொடங்கி மறுநாள் காலை ஜனவரி 1 வெடிய காலை வரைக்கும் ஒவ்வொரு படியிலையும் ஒவ்வொரு திருப்புகள் பாடி 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 365 படியையும் திருப்புகள் பாடி திருப்புகள் படிபூஜைன்னு சொல்லக்கூடிய அற்புதமான படிபூஜையை வள்ளிமலை சுவாமிகள் உருவாக்கினார். இதை முருகப்பெருமான் கேட்டுக்கொண்டிருந்தார். எப்படி கேட்டுக்கொண்டிருந்தார்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேங்க, எப்படி ராமநாமத்தை சொன்னால் ஆஞ்சநேயர் எங்கிருந்தாலும் கேட்பாருன்னு நம்மளுடைய சமயம் சொல்லுதோ, அதே மாதிரி எந்த பக்தன் எந்த விதமான ஆசைகள் கவலைகள் கோபங்கள் எதுவும் இல்லாம முருகனுடைய அருள்தான் வேணும்னு யாரு திருப்புகழ் பாடுகிறார்களோ அவர்கள் மத்தியில அவங்களுக்கு பக்கத்துல முருகப்பெருமான் இருந்து கொண்டே இருக்காருங்கிறதுக்கு ஒரு சம்பவம் திருத்தணிகையில நடந்தது. என்னன்னா, வள்ளிமலை சுவாமிகள் திருத்தணியை நோக்கி கூட்டத்தோட திருப்புகள் பாடிக்கிட்டே போறார். அப்ப நம்ம சொல்றோம்ல அரோகரா அரோகரான்னு சொல்றோமே, வள்ளிமலை சுவாமிகள் திருத்தணிகை மலையனுக்கு அரோகரா, வள்ளி பிராட்டிக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரான்னு சொல்ல, இங்கே கூட்டத்தில் இருந்த நம்மள மாதிரி ஒருத்தர் சொன்னார், பசி எடுத்துருச்சு அவர் காலையில இப்படி போயிட்டு இருக்கும்போது, பொங்கலுக்கு அரோகரா, இட்லிக்கு அரோகரான்ட்டு எல்லாம் சொல்றாங்க. நம்ம சார் 1000 தான் சொல்லுங்க, நம்ம உடனே சொல்லுவோம், இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, தப்பு. ஆனா அந்த பசிச்ச வயிறு சொல்லிருச்சு, முருகன் விடுவாரா? கொஞ்ச தூரம் அந்த கூட்டம் கொஞ்சம் கிராஸ் ஆயிருக்கு, சைக்கிளில் இட்லி பொங்கலோட ஒரு அர்ச்சகர் வந்திருந்த அத்தனை பேருக்கும் பரிமாறிட்டு, யாருன்னே தெரியாது, யாருக்கும் சொல்லலை, ஆனால் பரிமாறி வள்ளிமலை சுவாமிகள் அத்தனை பேருக்கும் கொடுத்துட்டு போனாங்க. அப்போ பார்த்துக்குங்க, ஒரு சின்ன ஆசை அவன் வாய் தவறி சொல்லிவிட்டாரு, அதை கூடி முருகன் கேட்டிருக்கிறாருன்னா கூட்டத்துக்குள்ளேயே இருந்திருக்கிறார். எங்கே திருப்புகள் பாடுறாங்களோ அங்கெல்லாம் முருகனுடைய நடமாட்டம் இருக்கும். அதை விட இன்னொன்று, இதே தணிகை மலையில் வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் நம்மளுடைய திருச்செந்தூரில் திருப்புகள் பாடுறார். முருகப்பெருமான் கோலாட்ட குச்சியோட வள்ளிமலை சுவாமிகளுக்கு காட்சி கொடுத்தார். அப்பேற்பட்ட தணிகாச்சலமூர்த்தி இருக்கக்கூடிய இடம் இந்த திருத்தணிகை. இந்த திருத்தணிகைக்கு இன்னொரு விசேஷம் என்னன்னா, இங்கே நான் சொன்னேன் அந்த திருப்புகள் படிபூஜை நடந்தப்போ அருணகிரிநாதர் வள்ளிமலை சுவாமிகள் சச்சிதானந்த சுவாமிகள் நடந்த இந்த சம்பவம் எல்லாம் சமீபத்தில் நடந்தது. அருணகிரிநாத பெருமான் வாழ்ந்ததோ 16ஆம் நூற்றாண்டு. அவர் திருப்புகள்ல ஒரு வார்த்தையை சொல்றார், என்னன்னா, யாரெல்லாம் திருப்புகளை மனதார சொல்லுகிறார்களோ அவர்கள் சூழ்ந்து, வார்த்தையை கவனிக்கணும், அவர்கள் சூழ்ந்து வாழக்கூடிய திருத்தணி மேவும் பெருமாளேன்னு ஒரு வரி வருது. இதை நீங்க கொஞ்சம் டீகோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, திருப்புகள் பாடக்கூடிய அன்பர்கள் லட்சோப லட்சம் பக்தர்கள் வாழக்கூடிய மலை திருத்தணி, அந்த திருத்தணியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான்னு சொல்றார். இதை மெய்ப்பிக்கும் வகையாக இன்னைக்கும் நீங்க ஜனவரி 1ஆம் தேதி போனீங்கன்னா கிட்டத்தட்ட 6 லட்சம் பேர் அந்த மலைக்கு கூடுகிறார்கள். எதுக்கு தெரியுமா? திருப்புகள் பாடுவதற்காக. அருணகிரிநாதர் சொன்னதோ 16ஆம் நூற்றாண்டு, இன்னைக்கும் அது நடக்குது.
அதுக்கடுத்து வாரியார் சுவாமிகள் எங்களுடைய அன்பான குருநாதர். அவர் மட்டும் இல்லைன்னு சொன்னால் இன்றைக்கி நம்மளுக்கு திருப்புகள் இவ்வளோ தூரம் பிரசித்தமாக கிடச்சிருக்காது. நான் எப்பவும் சொல்கிறது உண்டு, முருகப்பெருமான் சில குழந்தைகளை மட்டும் ரொம்ப பிரியமாக வளர்த்துறார். நம்ம எல்லாத்தையும் அவர் தான் வளர்த்துறார். ஆனால் ஒரு சில குழந்தைகளுக்கு மட்டும் ரொம்ப செல்லம் கொடுத்துட்றார். அப்படி செல்லம் கொடுத்த ஒரு குழந்தை கிருபானந்த வாரியார். வாரியார் சுவாமிகள் சொல்லுவார், என்னுடைய உயிர் யமன் எடுத்துகிட்டு போக மாட்டார். அருணகிரிநாதரும் இதைத்தான் சொன்னார். பாரதியார் மிக தீவிரமான முருக பக்தர், அவரும் அதைத்தான் சொன்னார். கவி குஞ்சர பாரதி அவரும் அதைத்தான் சொன்னார். என்ன அதிசயம்னாங்க, நம்மளுடைய சேய் தொண்டர் புராணம்னு ஒரு விஷயம் இருக்குது. அதாவது முருக பக்தர்களுடைய வரலாறு. இந்த வரலாறு ஒவ்வொன்றையும் படிக்கும்போது ஒரு உண்மை புரியுது. என்னன்னா, இந்த பக்தர்களுடைய ஒருத்தருடைய உயிர் கூடி சாதாரணமாக நம்மளுக்கு போகிற மாதிரி போனதே கிடையாது. முருகனுடைய அருளால் தான் அத்தனையும் நடந்திருக்கு. பாம்பன் சுவாமிகள் தொட்டு இன்னைக்கு இருக்க நம்ம வள்ளலார்லேருந்து வாரியார் சுவாமிகள் வரைக்கும். அப்படி வாரியார் சுவாமி சொல்லுவார், என் உயிரை முருகப்பெருமான் மயில் மேலே வந்து தான் கூட்டிகிட்டு போவான். எப்பவும் அப்படித்தான் சொல்லுவார். ஒரு விஷயத்த சொல்கிறேங்க, எந்த அளவுக்கு முருகபக்தி இருக்கணுங்கிறதுக்கு கண்கூடான உதாரணம் ஒருத்தர் இருப்பார்னு சொன்னால் அது வாரியார் சுவாமிகள். அமர்நாத் போகிறார். இன்றைக்கி நம்மளுக்கு டிசம்பர் மாதம் வந்தாலே சுடுதண்ணியிலாம் குளிக்க மாட்டுறாங்க. 4 நாள் குளிக்க மாட்டுறாங்க. சுடுதண்ணியில் எப்படி குளிக்கிறது? ஆனால் வாரியார் சுவாமிகள் அமர்நாத் போகிறார். கடுமையான குளிர், சரியான குளிர், பச்சை தண்ணியில் குளிக்கிறார். காய்ச்சல் வருது. அப்பவும் அவர் சுவாமிகிட்ட இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நம்ம கற்றுக்கக்கூடிய விஷயம், என்னைக்குமே முருகனுக்கு பூஜை பண்ணாமல் சாப்பிட மாட்டார். அது எவ்வளவு நாளானாலும் சரி, எவ்வளவு நேரமானாலும் சரி, பூஜை பண்ணாமல் சாப்பிட மாட்டார். அமர்நாத்தில் உட்காந்து குளித்து காய்ச்சலோட அந்த பனித்தரையில் உட்காந்து முருகனுக்கு பூஜை பண்ணார். பூஜை பண்ணிட்டு தான் சாப்பிட்டார். இவ்வளவு கடுமையான முருகன் மேலே இருந்த பக்தி தான் அவர் மயில் மேலே கூட்டிகிட்டு போச்சு. சுவாமிக்கு உடம்பு முடியல, லண்டனில் போய் சொற்பொழிவை முடிச்சுட்டு வர்றார். அதுக்கடுத்து உடல்நிலை குறைஞ்சிக்கிட்டே வருது. சென்னைக்கு கூட்டிகிட்டு வந்துடலான்னு சொல்லி வீல் சேரில் வச்சு கூட்டிகிட்டு வராங்க. நேராக ஃப்ளைட்டில் ஏறி வாரியார் சுவாமிகளுடைய அணுக்க தொண்டர்கள் எல்லாம் உட்காந்துட்டு வராங்க. கிட்ட வரும்போது எல்லாரும் சொல்கிறாங்க, திருப்பதி தெரியுதுங்கிறாங்க. எல்லாரும் சொல்கிறாங்க, கீழே பாருங்கள், திருப்பதி கோபுர தரிசனம் தெரியுது. வாரியார் சுவாமிகள் சொன்னார், தணிகை மலையான் தெரிகிறான், தணிகை மலையான் தெரிகிறான், உணர்ச்சி பொங்க சொல்லுகிறார். நான் முன்னையே சொன்னேன், முருகன் மயில் மேலே தான் என்னை கூட்டிகிட்டு போவான்னு. நேராக திருத்தணி வருது. சுவாமி கண்ணை மூடினார். அசைவில்லை, வலி இல்லை, வேதனை இல்லை. வாரியார் சுவாமிகளை அப்படியே வந்து தணிகை மலையான் மயில் மேலே கூட்டிகிட்டு போனான். அப்பேற்பட்ட அற்புதம் நடந்த இடம் திருத்தணிகை. நம்ம எங்கே போகிறோமோ இல்லையோ, என்னுடைய அன்பான வேண்டுகோள், தயவு செஞ்சு ஒரு தடவையாவது வாழ்க்கையில் அந்த திருப்புகழ் படிப்பூஜை விழாவில் கலந்துக்கங்க. இன்னொரு அற்புதம், இந்த வேல்மாறல்னு சொன்னனே, அந்த வேல்மாறல்ல ஒரு வரி வருது. என்னன்னா, திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என் உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன்வேலேன்னு வருது. என்னன்னா, திருத்தணி முருகான்னு சொன்னா முருகன் வந்து நிற்கிறார். அதைத்தான் சொல்றார், திருத்தணியில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன். மலைகளுக்கெல்லாம் அரசன் யாருன்னா திருத்தணி மலை தான். அதனால தான் சொல்றார் மலை விருத்தன். இன்னொன்று சொல்றார், மயில் நடத்து குகன் வேலேன்னு சொல்றார். மயில் உங்க எல்லாத்துக்கும் தெரியும், முருகப்பெருமானுடைய வாகனம். அதுக்கடுத்து சொல்றார் குகன் வேலேன்னு சொல்றார். முருகன் வேல்னு சொல்லலை, அதே மாதிரி சுப்பிரமணியர் வேல்னு சொல்லலை, கார்த்திகேயன் வேல்னு சொல்லலை. ஆனால் ஏன் குகன் வேல்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார்? குகனுக்கு பக்கத்தில் மயிலுங்கிற வார்த்தையும் பயன்படுத்துகிறார். அருணகிரிநாதருடைய ஒவ்வொரு வார்த்தையும் அருணகிரிநாதர் எழுதியது கிடையாது. என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க படாருன்னா? அருணகிரிநாதர் எழுதியது கிடையாது. உள்ளுக்குள்ளிருந்து முருகன் சொல்லுவார், அருணகிரிநாதர் எழுதுவார், பாடுவார், அவ்வளவுதான். அருணகிரிநாதரே அதை சொல்றார். அப்படி மயில் நடத்து குகன் வேல்னு ஏன் சொன்னாருன்னா, இது எளிமையாக புரிஞ்சுக்கணும்னா, இறைவன் முருகப்பெருமான் கடவுள் எல்லாத்தையும் படைச்சாங்களாம். இறைவனுடைய செக்ரட்டரி தேவர்கள் எல்லாம் வெளியே டீ பிரேக் போனதுக்கப்போ அந்த கேப்பில் மனுஷனை படைச்சு விட்டார். தேவர்கள் எல்லாம் வந்தாங்களாம், கடவுள்கிட்ட கேட்டாங்களாம், சுவாமி என்ன பண்ணீங்க? மனுஷனை படைச்சிட்டேன். ஐயோ மனுஷனை படைச்சிட்டியா? உள்ளதுலேயே மோசமானது அவன் தான் சாமி. ஏன் அப்படி சொல்கிற? உங்களையே கொண்டு போய் மியூசியத்தில் வச்சுருவான், உங்களையே டிக்கெட் போட்டுருவான், எல்லாம் பண்ணுவான், அவனை ஏன் படைச்சிங்க அப்படின்னா. இல்லை இப்போ நான் என்ன பண்ணுறது? அப்போ நீங்கள் போய் ஒளிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி தேவர்கள் எல்லாம் ஐடியா கொடுத்தாங்களாம். எங்கே போய் ஒளியிறது? சூரியனில் போய் ஒளிஞ்சுக்குவா? சேட்டலைட் விட்டுருவான். சந்திரனில் போய் ஒளிஞ்சுக்குவான், அங்கே வந்து இறங்கிடுவான். அப்போ எங்கே போய் ஒளியிறதுன்னு கடவுளே சொன்னாரா, எனக்கு ஒரு இடம் தெரியும், அங்கே போய் ஒளிஞ்சுக்கிறேன். என்ன இடம்? அவன் மனசுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிறேன்னா. கடைசி வரைக்கும் வெளியே பார்ப்பானே ஒழிய ஒரு தடவையும் உள்ளே பார்க்க மாட்டான். அப்போ என்னைக்கு உள்ளே பார்க்குறான்னா அவனுக்கு கடவுள் தரிசனம் தெரியும். முருகனுக்கோ குகன்னு ஒரு பேர் இருக்குது. ஏன் குகன்கிற பேருன்னா, குகையில் வசிப்பவர்னு பேர்.
எந்த குகை? மனசுங்கிற குகை. இந்த மனசுங்கிற குகை இருட்டா இருக்கும். அந்த இருட்டுக்குள்ள ஜோதி பிளம்பா முருகப்பெருமான் இருக்கிறார். தெரியாத இடத்துக்கு எப்படி போறது? அதனாலதான் சொன்னார், மயில் நடத்து குகன் வேலேனார். எப்போ முருகனுடைய அருள் கிடைக்குதோ அப்பவே மயில் கூட்டிட்டு போய் அந்த குகன் கிட்ட கொண்டு அந்த குகை கிட்ட விருமா. குகை கிட்ட விட்ட அடுத்த நிமிஷம் குகைக்குள்ள பார்க்கும்போது முருகனுடைய ஞான வேல் தெரியுமா. அதனாலதான் அருணகிரிநாதர் சொன்னார், மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என் உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலேன்னு சொன்னார். அதனாலதான் திருத்தணி போனா ஒரு ரகசியம் புரியும். என்ன ரகசியம் புரியும்? ஆறுபடை வீட்லயும் முருகன் இருக்கிறார், எல்லா இடத்துலயும் முருகன் இருக்கிறார். அதை விட ரொம்ப முக்கியம், உன் மனசுக்குள்ளேயும் இருக்கிறார். கொஞ்சம் மனசுக்குள்ள பாருப்பான்னு சொல்லாம சொல்லக்கூடிய கடவுள் திருத்தணி ஆண்டவன். இந்த நிகழ்வு எங்க நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, அயனாவரம் பனந்தோப்பு ரயில்வே காலனி ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி பிருந்தாவனத்துல நடந்துட்டு இருக்கு. இந்த இடத்தை நமக்கு இங்க இந்த நிகழ்வை நடத்துறதுக்காக அவங்க கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கும் எங்களுடைய நன்றிகள். எப்பவுமே நம்ம கலாட்டா மீடியால இருந்து இந்த ஒரு நினைவு பரிசு கொடுத்தா அது கண்டிப்பா நிலைச்சு நிக்கணும். அவங்க மனசுல எப்பவுமே இவங்க இப்படி ஒன்று கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கொடுக்கணும்னு நம்ம கேட்டுக்கிட்டோம். அதுக்காக மகிழ் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் அவங்க ஒரு கிஃப்ட் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. ஒரு நினைவு பரிசா அப்பன் முருகனையே கொடுத்துருக்காங்க. கேரியர்ல நான் முடிக்காம போன ஒரே ஒரு கேஸ் சேனாபதி. சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி பெருமை மிக ஆடி. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.